சிறு ஒரு டாக் சொல்கிறேன். என்னை நிந்திக்கிறவர்கள் அநேக பேர். அந்த நிந்தனையை நான் இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறேன். அது யார்? குடும்பத்தில் உள்ளவரை நிந்திக்கிறார்கள். அது சமூகம் என்னை நிந்திக்கும் பொழுது நான் கர்த்தரிடத்தில் தான் அதை முறையிடுகிறேன். சமூகம் நிந்தை, அதே மாதிரி ஊழியம் என்று சொல்லவர்கள் நிந்திக்கிறாங்க, சிறு பிள்ளைகள் நிந்திக்கிறாங்க, பெரியவர்கள் அசட்டை செய்கிறார்கள், இது அது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட இந்த வார்த்தையிலெல்லாம் நான் வாழ்ந்து வருகிறேன். நான் ஊழியம் செய்கிறேன். மினிஸ்டர் ரீச் ஆவதற்காக நான் யூடியூப் செய்கிறேன். ரீச் ஆகணும். ஆண்டவரோட மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஷுட் ஹியர் அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட். அதற்காக தான் நான் ஊழியத்தின் அடிப்படையில் யூடியூப் ப்ரோக்ராம் பண்ணிட்டு வரேன். ஆனால் சில நிந்தனைகள் இருக்கிறது. நிந்தனைகள் சிறு பிள்ளைகள் நிந்திக்கிறாங்க, பெரியவர்களும் நிந்திக்கிறாங்க. இந்த நிந்தைகளையெல்லாம் இயேசு நாமத்தில் எப்போ கொடுத்து ஜெபிக்கிறேன். இந்த நிந்தைகளுக்கெல்லாம் காரணம் பிசாசின் கிரியை. சிலவர்களுக்கு நல்ல பேர், ஒன்றுமே இல்லாமல் இருந்தாங்க, நல்ல பேர் இன்னைக்கு அவர்களுக்கெல்லாம் நன்மை வாய்க்கும்போது 73ஆம் சங்கீதம் தான் ஞாபகம் வரும். ஆசாவு சொல்கிறாரு, துஷ்டன்மாரோட சௌக்கியம் கண்டிட்டு இன்னைக்கு அகங்காரிகளோட அசூய தோணி அவருக்கு வேதனை ஒட்டும் இல்லைல்லோ. பட் காட் வில் மேக் them to live in slippery places. இன்னைக்கு இயேசு ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற அவங்களுக்கெல்லாம் நல்ல காலம். ஆனால் இயேசுவை அறிந்து ஊழியம் செய்வர்களுக்கு எல்லாம் கடினமான பிரயத்னம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அவர்களை நிந்திக்கிறாங்க. இயேசுவின் ஊழியம் செய்வர்களை நிந்திக்கிறாங்க. அல்லாது வேறு என்னென்னோ ஜெபிக்கிறாங்க. அவங்களெல்லாம் பாராட்டி சீராட்டி அவளை உயர்த்துக்கிறார்கள். ஒருத்தங்களை டவுன் பண்ணுறாங்க, ஒருத்தவங்களை உயர்த்துக்கிறாங்க. ஏன்னா ஆன்ட்டின்னு தான் கூப்பிடுவாங்க. அதற்காக நன்றி. இப்படியெல்லாம் பேசுகிறவர்கள் முன்பாக நான் வசனத்தை பேசுகிறேன். வசனங்களையும் அதனுடைய கூட இருக்கிற தேவனுடைய வார்த்தைகளையும் பேசுகிறேன். நிந்திக்கிறதுக்காக சோத்திரம், நிந்திக்கிறதுக்காக கர்த்தருக்கு நான் கோடி சோத்திரம் ஆர்ப்பிக்கிறேன். நிந்தனைகள் குடும்பத்துலேருந்தும் இருக்குது, வெளியிலேருந்தும் இருக்குது. சமூகத்தில் இது அது இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆகவே இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் கேட்கிறார். யெகோவா சாட்சிகள் பின்னாடி போயிருந்தேன். அது ஆண்டவர் முறித்துள்ளார், விடுவித்தார். அதுதான் பெரிய விஷயம். ஆண்டவர் இயேசுவின் பிள்ளையாக மாறினதுக்காக கர்த்தருக்கு நான் சோதரிக்கிறேன். ஏசப்பா தவிர யாருமே இல்லை எனக்கு. என் தேவனாக ஏசப்பா என்னோடு கூட இருக்கிறார். அது இப்போது எனக்கு. என் தேவன் என்னை மட்டுமாய் கொண்டார். அதற்காக சோதரிக்கிறேன். தொடர்ந்து அவரோட ஊழியத்தை செய்கிறேன். உலக வேலை ஏதாவது வந்தால் நான் போய்விடுவேன். அதுவரை ஊழியம் செய்கிறேன். வேலை ஏதாவது கிடைக்கும் என்றால் நான் ஊழியம் அந்த டைமில் வெளியில் செய்யலான்னு பார்க்குறேன். நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்.